அறிவியல் அப்படிங்கிறது சில பேருக்கு புரியாது. பல பேருக்கு அது புடிக்காது. அதற்காக அதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஆன்மீகம்ன்ற ஒரு பேர்ல நம்பிக்கையாகவோ, பயமாகவோ மக்களின் மனதில் விதைத்தார்கள். அத சொல்லும்போது அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை. ஒரு சாமியினுடைய பேர சொல்லி இப்படி இப்படி இருக்கணும். இப்படி இல்லன்னா தெய்வ குத்தம் ஆயிரும். அப்படிங்கும்போது ஒரு பயத்துல அவங்க அத பின்பற்றுனாங்க. இப்ப ஒண்ணு ஒண்ணா அத ஆராய்ச்சி பண்ணி ஒண்ணொண்ணுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணங்கள இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஓ! அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க. அப்படின்றத இப்போ ஒண்ணு ஒண்ணா ஊர்ஜிதப்படுத்துறாங்க. அப்ப சொன்னா கேட்டுக்கிட்டாங்க. அதனால சாமியினோட பேர சொல்லி ஆன்மீகத்தின் வழியில போனாங்க. ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைகள் கேள்வி கேட்கறாங்க. ஏன் அப்படி இப்ப சாமி கண்ண குத்திரும் அப்படின்னா, அப்போ அ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்க அது எப்படி குத்தும்? கண்ண குத்தாது. எங்க குத்த சொல்லு பாப்போம் அப்படின்னு பேசுறாங்க. அப்ப அதற்கான விளக்கம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப அந்த விளக்கம் என்னன்னு பார்க்கும்பொழுது, அதன் பின்னால இருக்கக்கூடியது அறிவியலாக இருக்கு. இவ்வளவு விளக்கத்த சொன்னா அப்போ உள்ள மக்களுக்கு